ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அதற்காக தமிழ் தலைவாஸ் தங்களோட டீம்ல இருக்கிற எந்தெந்த டிஃபெண்டர்ஸை ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு, யாரையெல்லாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஒரு சில ரிலீஸ்டு பிளேயர்ஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தான், பட் இதுக்கப்புறமும் ஒரு சில பலியாடுகள் ஆக போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த வகையில் தமிழ் தலைவாசோட டிஃபெண்டர்ஸ் ரிட்டென்ஷன் அனலைசிஸ் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃபெண்டர்ஸ் பற்றி போட சொல்லி நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க. இது உங்களுக்கான வீடியோ தான். ஐபிஎல் பற்றி ஒரு வீடியோ போட்டோம், கபடி பற்றி போடணும்ல. ஸோ அதனால தான் வந்துட்டேன். நிறைய பேர் தமிழ் தலைவாஸ் ரைடர்ஸ் வீடியோவில் ப்ரோ டிஃபெண்டர்ஸ் பற்றி போடுங்க அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதோ உங்களுக்காக அந்த வீடியோ. அண்ட் வேறு இந்த மாதிரியான வீடியோஸ் இன்னும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பிகேஎல் ஓனர்ஸ் பற்றி வீடியோ இந்த சண்டே ரிலீஸ் ஆக போது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்னது தான், நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். தமிழ் தலைவாஸ் அப்டேட்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்து நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். தமிழ் தலைவாஸ் தங்களோட ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் யூனிட்டையும் கலைக்க பார்க்குறாங்க, கலைச்சிட்டு புதுசாக ரெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதை தான் சிஇஓ சொல்லியிருந்தாரு. கோச் சஞ்சீவ் பலியான் பிளானுமே இதுவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த வகையில் பிகேஎல் சீசன் 11 அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ரூல்ட் அவுட் ஆன பிளேயர்ஸ், புதுசாக வந்த பிளேயர்ஸ் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அவங்க கிட்ட ஒரு 11 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதாவது டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல ஆல்ரெடி 3 பேரை பாய் பாய் சொல்லி அமிச்சிட்டாங்க. அந்த 3 பேர் யாருங்கிறதும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சாகில் குலியா. ஸோ வைஸ் கேப்டன் சாகில் குலியாவை ரிலீஸ் பண்ணி அமுச்சு விட்டாங்க. அண்ட் தென் அதே தொடர்ந்து மோஹித் ஜாக்கரையும் ரிலீஸ் பண்ணி வெளியே அமுச்சு விட்டாங்க. மோஹித்தை இன்ஃபேக்ட் சீசன் 11 அவங்க பிளே பண்ண வைக்கல, அவர் ஆடல. ஸோ மோஹித் ரிலீஸ்டு. அதுக்கப்புறமா ஆஸ்தான தமிழ் தலைவாஸ் பிளேயர், தமிழகத்தை சேர்ந்த தமிழ் தலைவாஸ் பிளேயர் அபிஷேக் எம், அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3 பேரை ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணி அமுச்சு விட்டாங்க. ஸோ இந்த 3 பேரும் ஆல்ரெடி தமிழ் தலைவாஸ்ல கிடையாது. அண்ட் இது இல்லாம இன்னொரு பிளேயர் என்ஒய்பியா சைன் பண்ணி உள்ள எடுக்கப்பட்டவர் பிகேஎல் சீசன் 11க்காக. அது நம்ம அனுஜ் கவடே. ஸோ அனுஜ் கவடே பிகேஎல் சீசன் 12க்காக அப்படியே ரீடைன் பண்ணப்படுவார். இதுதான் ரூல்ஸ். ஸோ அனுஜ் கவடே டிஃபெண்டரா ஃபர்ஸ்ட் ரீடைன் ஆயிடுவாரு. 100% ரீடைன் பண்ண போற ஒரு டிஃபெண்டர்னா அது அனுஜ் கவடே, தாராளமா நான் சொல்லிடுவேன். ஸோ இந்த 4 பேர் இல்லாம ஒரு 7 பேர் வந்து டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. அதுல 2 பேர் ஆல்ரவுண்டர்ஸ். இன்ஃபேக்ட் அவங்க ரைடர்ஸ் தான் பெருசா மதிக்கப்படுறாங்க. ஒன்னு மொயின் சஃபாகி, இன்னொன்னு இமான்சு யாதவ். மொயின் சஃபாகியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பவும் அதையே நான் சொல்லி உங்களுக்கு கடுப்பேற்ற விரும்பல. மொயின் சஃபாகியை ரிட்டைன் பண்ணிடுவாங்க. இமான்சு யாதவும் ரிலீஸ் பண்ற கேட்டகரியில தான் இருக்காரு. அதனால இவங்களை பத்தி நான் பெருசா பேச விரும்பல. ஸோ ஒருத்தர் ரிட்டைன், ஒருத்தர் லிஸ்ட் விட்டுருங்க. இப்போ மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸுக்குள்ள வருவோம். ஸோ மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க ஒரு டிஃபெண்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியின் கீழ். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்லாம் யார் யாருங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நிதின் சண்டல் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சாகருக்கு ரீப்ளேஸ்மெண்டா கடைசியா உள்ள வந்தார் இல்லையா, ஒரு சில போட்டி ஆடினாரு. பட் பெருசா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. வந்த ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு பேக் ஹோல்ட்லாம் போட்டு பெருசா மதிக்கப்பட்டார். பட் இருந்தாலும் நிதின் சண்டல் ஒரு நல்ல பிளேயர் தான், நான் அதை வந்து குறை சொல்ல மாட்டேன். பட் நிதின் சண்டல் தமிழ் தலைவாசுக்கு தேவைப்பட மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ரைட் கார்னருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி அங்க சாகர், அமீர் ஹுசைன் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரை ரீடைன் பண்ணதான் தமிழ் தலைவாஸ் மேக்சிமம் நினைப்பாங்க. ஸோ அந்த பொசிஷன் ரைட் கார்னருக்கு நிதின் சண்டலை ரீடைன் பண்ண மாட்டாங்க. ஸோ நிதின் சண்டல் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்பப்படுவார் அப்படிங்கறத நான் சொல்லிக்க விரும்புறேன். இது இல்லாம இன்னொரு பிளேயர் வந்து ரோனக் ரீசெண்டா நடந்து முடிஞ்ச சீனியர் நேஷனல்ல கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. சோ இந்த ரோனக் ஒரு கவர் பிளேயர், அபிஷேக் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன வேணா சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த ரோனக்குக்கும் அவ்வளவா இதுக்கப்புறமா தமிழ் தலைவாஸ்ல வேலை கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. சோ ரோனக் அஸ் ஏ டிஃபெண்டரா அவர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டு வெளியே அனுப்பப்படுவார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. இந்த ரோனக் மாதிரியான பிளேயர்ஸுக்கு வாய்ப்புகளும் கம்மியா தான் கொடுக்கப்பட்டது. பட் அவங்க வந்து செட் ஆக மாட்டாங்க. தமிழ் தலைவாசுக்கு கொடுத்த வாய்ப்பையும் பெருசா யூஸ் பண்ணிக்கல. நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு டிஃபென்ஸ்ல இந்த டைம், முக்கியமா கவர்ஸ்ல. அதை சால்வ் பண்ணுவார் நினைச்சாங்க, பட் சால்வ் பண்ணல. சோ அப்படி இருக்கிறப்போ இந்த ரோனக் அப்படிங்கிற பிளேயரும் ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்பப்படுவார் அப்படிங்கறத நான் சொல்லிக்க விரும்புறேன். சோ அடுத்த பிளேயர் ஆஷிஷை பொறுத்த வரைக்கும் அவரும் கவருக்கு பேக்கப்பா எடுக்கப்பட்ட ஒரு பிளேயர் தான். பட் ஆஷிஷ் இந்த சீசன் பிகேஎல் சீசன் 11 எக்கச்சக்கமான சான்சஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பட் ஆஷிஷ் அது எதையுமே யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கறத மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆஷிஷுக்கு கொடுத்தாங்க, பட் யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிற சிச்சுவேஷன் காரணமா அவரை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க தமிழ் தலைவாஸ். அவர் தமிழ் தலைவாசுக்கு தேவைப்பட மாட்டாரு. பிகாஸ் அவர் செட் ஆக மாட்டாரு அப்படிங்கறத நான் சொல்லிக்க விரும்புறேன். சோ ஆஷிஷ் கண்டிப்பாக ரிலீஸ் செய்யப்படுவார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல்.
மேக்ஸிமம் கவர் பிளேயர்ஸ் எல்லாருமே ரிலீஸ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுதான் நடக்கும். தமிழ் தலைவாஸ் அதை நடத்தி காட்டவும் ரெடியா இருக்காங்க. சஞ்சீவ் பலியான் அவருக்கு பிடிச்ச பிளேயர்ஸை வச்சு டிஃபென்ஸ் யூனிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2-3 டிஃபெண்டரை மட்டும் ரீட்டைன் பண்ணிட்டு அவங்கள வேஸ்ட் பண்ணி அவரோட பிடிச்ச டிஃபென்ஸ் யூனிட்டை கோரை வந்து பில்ட் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதெல்லாம் ரைடிங்லையும் நடக்கும், இப்போ டிஃபென்ஸ் நடக்க போகுது. ஸோ சஞ்சீவ் பலியான் கண்டிப்பா ஆசிஸை ரிலீஸ் பண்ணிவாரு அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் தென் ரிட்டன்ஷன், கண்டிப்பா இந்த பிளேயர் ரீட்டைன் ஆயிடுவாரு அப்படிங்கிற பிளேயர் வந்து கண்டிப்பா அது நிதேஷ்குமார் தான். லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர், ஒரு தரமான பிளேயர். பிகேஎல் சீசன் 11ல டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கினவர். தமிழ் தலைவாசுக்கு இது காலங்காலமா மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. சாகில் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. அமித்துராலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, கிடைக்கல. பட் கடைசியில் நிதேஷ்குமார் அப்படிங்கிற யங்ஸ்டர் வந்து அதை தட்டி தூக்கி கொடுத்துட்டாரு. ஒரு என்ஐபியா உள்ள வந்து டீம்ல ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எல்லா விதத்திலையுமே நிதேஷ்குமார் பெட்டரா இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நிதேஷ்குமார் கண்டிப்பாக ரீட்டைன் செய்யப்படுவார் தமிழ் தலைவாசால. இல்ல சஞ்சீவ் பலியான் வந்து யோசிச்சோ இல்ல நிதேஷ்குமார் பிளான் பண்ணியோ ஆக்ஷனுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய ரேட்டுக்கு போவார் நிதேஷ்குமார். ஸோ அந்த மிஸ்டேக்கை தமிழ் தலைவாஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ நிதேஷ்குமார் கண்டிப்பா ரீட்டைன் செய்யப்படணும். கொஞ்சம் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அவர் ரீட்டைன் பண்ணாங்கன்னா தமிழ் தலைவாசுக்கு நல்லது. இல்ல ஆக்ஷனுக்கு போட்டோ எஃபிஎம் யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சேன், அது தமிழ் தலைவாசுக்கு கெட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நிதேஷ்குமார் ஆப்வியஸ் ரிட்டென்ஷன் ஃபார் தமிழ் தலைவாஸ். அதுக்கப்புறமா 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து கண்டிப்பா ரீட்டைன் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பிளேயர் தான் அமீர் ஹசன் பஸ்டாமி. வழக்கமா ஓவர்சீஸ் பிளேயரை எந்த டீமும் ரீட்டைன் பண்ண மாட்டாங்க. பட் இந்த சஞ்சீவ் பலியானுக்கு ரேசா மிர்பகரி மாதிரியான பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை வச்சு திரும்ப ரீட்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதே மாதிரி அமீர் ஹசன் பஸ்டாமியும் ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவேன். ஸோ சஞ்சீவ் பலியானை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிளேயர்ஸ்னா தான் யோசிப்பாரு, ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்னா யோசிக்க மாட்டாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ சஞ்சீவ் பலியான் எந்த பிளேயரா இருந்தாலும் நல்ல பிளேயரா இருந்தா ரீட்டைன் பண்ண யோசிப்பாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அமீர் ஹசன் பஸ்டாமியை ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் இங்க அமீர் ஹசன் பஸ்டாமி அப்படிங்கிற ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் ஒரு ரைட் கார்னர் அவங்க ரீட்டைன் பண்றாங்க அப்படின்னா அப்ப சாகர் நிலைமை அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? சோ இங்க வந்து சாகரா இல்ல அமீர் ஹசன் பஸ்டாமியா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பிகாஸ் 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ், 2 பேரையும் ஆனா ஒன்னா ஆட வைக்க முடியாது. சோ இது ஒரு பிரச்சனை இருக்கு தமிழ் தலைவாஸ்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாகர் ஆர் நம்மளோட அமீர் ஹசன் பஸ்டாமி ரீட்டைன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் சாகர் கூட இருந்த பிளேயர்ஸ் எல்லாரையுமே தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. மோஹித் ஜாகர் கிடையாது, அபிஷேக் கிடையாது, சாகில் குலியா கிடையாது. சாகர் கூட என்ஐபியா உள்ள வந்தவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்போ சாகருமே யோசிக்கலாம், நான் ஏன் ஆக்ஷனுக்கு போகக்கூடாது, என்னோட வேல்யூ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சாகர் யோசிச்சாருன்னா சாகரும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை சாகர் வேணா இன்ஜுரி ப்ராப்ளம் அப்படின்னு தமிழ் தலைவாஸ் முடிவு பண்ணாங்கன்னா அவர் வெளியே அனுப்பவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ சாகரோட ரிட்டன்ஷன் வந்து 50-50 சான்ஸ் தான் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். அண்ட் சாகரை ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா சர்ப்ரைஸ் ஆகுங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகாதீங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். பட் சாகர் ராத்தியை தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மைனஸ் சாகர் ராத்தி கிடையாது தமிழ் தலைவாசுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்றேன். இப்போதைக்கு இந்த வீடியோ முடியுது. பட் இதே மாதிரி வேற எந்த வீடியோஸ் வேணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.